வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டான ரெசிபி கல்கண்டு சாதம். இது வந்து ஃபாஸ்டிங் டைமில் விரதம் இருக்கவங்க சேர்ந்து சாப்பிட்லாம். பிரசாதமாக செய்யலாம். ஃபெஸ்டிவல் டைமில் வெள்ளிக்கிழமையில் அந்த ஸ்வீட் ரெசிபி எதுனா பண்ணணுன்னா செய்யலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் எப்படி பண்ணினேங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வந்து 1/3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன் நான். இது யூஸ்வலாக வீட்டில் சாதம் வடிக்கிற ரைஸ் தான், பச்சரிசி தான், அதுதான் எடுத்திருக்கேன். கம்மியாக தான் 1/3 கப் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தான் பண்ணினது. இதை வாஷ் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். நான் முதல்ல வெறும் தண்ணியில் தான் குக் பண்ண போகிறேன். 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன பேக்கெட்டு கல்கண்டு, அதுதான் இந்த 1/3 கப்பு ரைஸ்க்கு அந்த கல்கண்டு யூஸ் பண்ண போகிறேன். அது 1.5 கப் அளவுக்கு இருக்கும் அந்த கல்கண்டு. இது வெறும் தண்ணியில் தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன். இப்போ இது குக்கரில் போட்டு குக் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டிங்கன்னா நல்லா சாதம் வேகிற அளவுக்கு வெந்துடும். இப்போ 2 விசில் வந்துருச்சு. அது ப்ரெஷர் போனதுக்கப்புறம் திறந்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொலப்பொலன்னு ஒரு ரைஸு சாதம் வடிக்கணும் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். இப்போ திருப்பியும் இதில் வந்து நான் எந்த கப்பில் 1/3 கப்பில் ரைஸ் எடுத்தேன் அதே கப்பில் 4 கப்பு பால் ஊற்றி திருப்பியும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நல்லா குழஞ்சி வெந்து வரும். ஒரு 3 to 4 விசில் வச்சுக்கலாம். இப்போ சாதம் தனித்தனியாக இருக்குது. இப்போ வந்து பால் போட்டதுக்கப்புறம் ஒரு 3-4 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா குழஞ்சி நல்லா சேர்ந்த மாதிரி வரும். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு குழைவா. இதை வந்து கொஞ்சமாக இந்த கரண்டிலேயே நான் வந்து ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன். மத்து இருந்தால் கூட நீங்கள் அப்படியே கொஞ்சமாக கடைஞ்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பண்ணணும் இல்லை, அப்படியே ஒன்றும் பாதியமாக நசுக்கி விட்டுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அது ரைஸ் வந்து 1/3 கப் எடுத்தேன். இப்போ இது கல்கண்டு வந்து 1/2 கப்பு. அந்த பேக்கெட்டில் அவ்வளோதான் இருந்தது. கரெக்டாக அதை ஃபுல்லாக போட்டுக்கிறேன். லைட்டாக பிடிச்சிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க, இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். அது நல்லா சூடாக கொதிக்க கொதிக்க கரைஞ்சிரும். இது கூட 2 லவங்கம், 2 ஏலக்காய் வந்து சும்மா பிச்சு போட்டிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க கொதிக்க வெல்லம்ன்றனே கல்கண்டு கரைஞ்சிரும். பாருங்க, நல்லா கரைஞ்சி வருது. இப்போ நல்லா கொதித்து வருது. கொதிக்க கொதிக்க இன்னும் நல்லா கரைஞ்சிரும். அடுத்து இந்த ஸ்மாஷ் பண்ணி வச்ச இந்த ரைஸை வந்து அதில் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும். உங்கள்கிட்ட வந்து சஃப்ரான் குங்குமப்பூவும் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாலில் இதுக்கு செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, குங்குமப்பூ வாங்கி வைக்கல. அதுவும் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தான் கரையணும். இப்போ இதுலேயே நான் வந்து சாதத்தை சேர்த்துக்கிறேன். அந்த லைட்டாக கொஞ்சமாக கடைஞ்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்து கலர அந்த மீதி இருக்க கல்கண்டும் கரைஞ்சிரும். பாருங்கள், சாதமாகவும் இருக்கும்,
எல்லாம் சேர்ந்த மாதிரியும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து பாலில் இந்த மாதிரி குக் பண்ணிவிட்டு செய்யும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை கலந்து விட்டுக்கலாம் அதில் போட்டு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான எம்மியான ரெசிபி இது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது வேணும்னா இன்னும் கொஞ்சம் பால் வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. இப்போ இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கூடவே கொஞ்சமாக நான் பால் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் திக்கான மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் இலகுன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா சூடு ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். அதனால் கொஞ்சமாக நான் விட்டுக்கிறேன் பால். இதுக்கு நான் வந்து ஃப்ளேவருக்கு வந்து கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்தேன், ஒரு நல்லா இருக்கும்ன்ட்டு. அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும், ரோஸ் எசன்ஸ், அதனால் அது கொஞ்சமாக சேர்க்குறேன். அடுத்து வந்து இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நெய் கொஞ்சம் சூடு பண்ணி அதில் வந்து கேஷ்யூ, கொஞ்சம் மஸ்க்மெலன் சீட்ஸும் பொரித்து அதோட சேர்த்துக்க வேண்டியதான். உங்கள்கிட்ட இருக்க நட்ஸ் எதுனா இருந்தாலும் அதில் சேர்த்துக்கலாம். கல்கண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. ஒரு பிக் தேங்க்ஸ். கீப் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணிவிடுங்க மறக்காமல். மீண்டும் என்னோடய அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, bye, see you. Have a good time.